நம்ம இன்றைக்கி கீரை தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கீரை கிள்ளி வச்சுருக்கோம். நம்ம போய் கழுவிட்டு வந்துடுறேன். கீரை கழுவியாச்சு. நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா மிளகாய், கருவேப்பில், சீரகம், கடுகு, வெங்காயம், பூண்டுலாம் எடுத்துருக்கோம். சட்டி காஞ்சிச்சு. நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டுடலாம். கடுகு, சீரகம் போட்டுடலாம். வெங்காயத்தை இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இடித்து வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பூண்டி தட்டி எடுத்துக்கலாம். வரமிளகாயும் போட்டுடலாம். பூண்டும் போட்டாச்சு. இப்போ வரமிளகாய் போட போகிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். நிறைய ஊற்றி நம்ம சாப்பிடக்கூடாது ப்ரெக்னன்சி டைமில். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் அரை வேக்கடை வெந்தோடனே போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கீரையை போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக. ஓகே, போதும். பண்ணிவிட்டு நம்ம மூடி மட்டும் வச்சிடலாம். அப்புறமா எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் தேங்காய் துருவிக்கலாம். நிறைய போட்டால் நெஞ்சு கறிக்கும். அதனால் நம்ம ஒரு சின்னதாக மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம ஃபைனலாக தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதை மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அவ்வளோதான். கிளறியாச்சு. நம்மளுடைய அவுட்புட் இவ்வளோ தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.